உங்களுடைய தைரியத்திற்கும் வீரத்திற்குமான ஒரு சோதனை. இது மிகவும் ஆபத்தானது. இதை நீங்கள் கடக்க வேண்டும். இந்த வரைபடத்தை பாருங்கள். இந்த வனத்தில் 2 வழிகள் இருக்கின்றன. இது குறுகிய வழி. இது லட்சியத்தை சீக்கிரம் அடைய உதவும். குறுகிய வழியை உபயோகிக்க கூடாது. இதுதான் பெரிய வழி. போட்டிக்காக நான் பெரிய வழியை தேர்ந்தெடுத்துள்ளேன். ஏனென்றால் அதில் ஆபத்து அதிகம் இருக்கிறது. அந்த ஆபத்துகள் மூலம்தான் உங்கள் வீரம், புத்திசாலித்தனம், வீரம் பற்றி தெரிய வரும். பிறகு இன்னொரு சோதனையும் உள்ளது. அதை நான் உங்களுக்கு இப்போது கூற மாட்டேன். உங்கள் போட்டியை ஆரம்பிக்கலாம். அனைவரும் வனத்தை நோக்கி செல்லுங்கள். அண்ணா, இதோ பாருங்கள், குறுகிய வழி. இதன் வழியாக நாம் சீக்கிரம் சென்று விடலாம். வேண்டாம், இது உண்மையான வழி அல்ல, தர்மத்துக்கு எதிரானது. குருதேவர் நம்மை பெரிய வழியில் செல்லுமாறுதான் கூறினார். நாம் பெரிய வழியிலே செல்வோம். குருவின் ஆணைப்படி நடப்பதுதான் நம்முடைய தர்மம். அண்ணா, யாருக்கு தெரிய போகிறது? நமக்கு தெரியும் அல்லவா? தெரிந்தே நாம் தவறான காரியத்தை செய்யக்கூடாது. உங்களை நான் உண்மை வழியில் செல்லுமாறுதான் கூறினேன். ஏனென்றால் யுதிஷ்டரின் வழி உண்மையின் வழி. சரி, வாருங்கள். அண்ணா உண்மையின் வழியை விடமாட்டார். நாமும் அண்ணாவை விட்டுவிட முடியாது. இதோ குறுகிய வழி கிடைத்து விட்டது. இந்த வழியாக சென்றால் சீக்கிரம் போய் சேரலாம். இதை பார்க்க இங்கு எவருமே கிடையாது. நாம் எந்த வழியாக வந்தோம் என்று யாருக்கு தெரிந்துவிட போகிறது? இந்த 2மே ஒரே இடத்திற்கு தானே செல்கிறது. வாருங்கள். இந்த பூவின் மனம் எத்தனை நன்றாக இருக்கிறது. அட, இது என்ன வகை பூ? பூக்களின் பெயரையே கெடுக்கிறதே. பூக்கள் எவரையாவது கடிக்குமா என்ன? யுதிஷ்டிரன் அண்ணா, உங்களின் உண்மை வழியில் நீங்கள் என்னை யமதர்மனிடம் அனுப்பிவிட்டீர்கள். இது குழி, இது பெரிய குழி. காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள். யாராவது வாருங்கள். வாருங்கள். எத்தனை அழகான வனம். இங்கேயே சில நாட்கள் இருக்கலாம் போல தோன்றுகிறது. சரி சரி, இருந்து பாருங்களேன். இரவில் எந்த பூக்களாவது வந்து உங்களை தின்று கொள்ளும். பீமண்ணா, பீமண்ணா எங்கே? அவர் இந்த பூவையாவது தின்று விட்டாரா? பீமண்ணா, பீமண்ணா, நீங்க எங்க இருக்கிறீர்கள்? பீமண்ணா!
பீமா, என்ன ஆயிற்று? அனைவரும் ஜாக்கிரதையாக செல்ல வேண்டும் என்று நீ கூறினாய். நீ எப்படி பிடிபட்டாய்? எப்பொழுது என் பின்னால் இருந்து இழுத்தது என்று எனக்கே தெரியவில்லை. அண்ணாவின் இந்த உண்மை வழி நிச்சயமாக நம்மை யமலோகத்திற்கே அழைத்துச் சென்று விடும். இந்த குறுகிய பாதை வழியாக நாம் சீக்கிரமே அந்த இடத்திற்கு சென்று விடலாம். இவ்வளவு சீக்கிரம் வந்திருக்க கூடாது. எனக்கு அங்கே இருக்கிறது, சீக்கிரம் பாருங்கள். ஐயோ வேண்டாம், ஒவ்வொரு சங்கடங்களாக வருகின்றது. அப்போதும் நாம் உண்மை வழியாக தான் செல்கிறோம். யுதிஷ்டிரன் அண்ணா, உங்கள் பாதையை பற்றி உங்களுக்கு வேற ஏதாவது கூற வேண்டுமா? முதலில் உன்னை விடுவித்துக்கொள், பிறகு உன் இஷ்டம். யுதிஷ்டரின் பாதையில் வருவதா இல்லையா என்று. நான் எவரையும் வற்புறுத்த மாட்டேன். அண்ணா, நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். நான் இப்போதே இந்த பிரச்சனைக்கான தீர்வு செய்கிறேன். விரைவாக வாருங்கள், அதோ இருக்கிறது நம் இலக்குக்கான இடம். நாங்கள் முதலில் வந்துவிட்டோம் குருதேவா. நாங்கள் முதலில் வந்துவிட்டோம் குருதேவா. நீங்கள் அனைவரும் முதலில் வனதேவியை சந்தியுங்கள். இவர் வனத்தின் பெரிய வழியில் அனைவரையும் கண்காணித்துக் கொண்டிருந்தார். உங்கள் உயிருக்கு ஆபத்து வந்துவிடக்கூடாது என்று. என்னுடைய காரியம் உங்கள் அனைவரையும் பாதுகாப்பது மட்டுமல்ல, நீங்கள் சங்கடத்தை எப்படி எதிர்கொள்கிறீர்கள் என்று பார்க்க வேண்டும். யுதிஷ்டிரா, நீங்கள் ஒவ்வொரு சங்கடத்திலும் உங்களுடைய தைரியம், வீரம் மற்றும் புத்திசாலித்தனத்தை நன்றாக பயன்படுத்தினீர்கள். யசஸ்வி பவா. துரியோதனா, உங்கள் கருத்த முகத்தை பார்த்தாலே தெரிகிறது நீங்கள் குறுகிய பாதையில் வந்தீர்கள் என்று. பொய் கபடத்துடன் உள்ளீர்கள். அதனால் இந்த சோதனையில் நீங்கள் தோல்வி அடைந்தீர்கள். ஆனால் யுதிஷ்டிரா, நீங்கள் பெரிய பாதை வழியாக வந்தீர்கள். அதனால் உங்களுக்கு வெற்றி கிட்டியது. ஆயுஷ்மான் பவ. நன்றி குருதேவா. அடடா, இல்லை. ஆ.